ஸோ, இன்னைக்கு கணினி நாட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட் இஸ் கால்ட் அஸ் டப்பிள் ஓகேங்களா? டப்பிள் ஆர் டியூப்பிள் ஓகேங்களா? எப்படி வேணாலும் கால் பண்ணலாம். ஆ சில பேர் வந்து டியூப்பிள்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஆஃப்கோர்ஸ் பட் இந்த ப்ரோகிராம் வந்து நான் இதில போட மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த வாட் டு சே ரெப்போல அப்டேட் பண்ண மாட்டேன். ஏன்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து இத வச்சே பண்ணிடலாம். அது பேர் என்னது? ரெப்பல் வச்சே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுவே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி வந்து ஒரு 12 மாசம் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து மந்த் லிஸ்ட் அப்படின்னு வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ப இது போட்டுக்கலாம். பைத்தான் வந்து போட்டுக்கலாம். ரன் பைத்தான் அப்படின்னு போட்டோம்னா, இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? இப்ப வந்து நான் டைப் அப்படின்னு நான் போட்டேன்னா, மந்த்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டேன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட்ன்னு வருது. பட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து நீங்க கர்லி சாரி லைக் ரவுண்ட் பிராக்கெட்ஸால ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து டப்பிள் ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப நான் போட்டுட்டு, இப்ப வந்து நான் டைப் அப்படின்னு நான் போட்டேன்னா, வாட் டு சே லைக் மந்த்ஸ் இது வந்து ஆக்சுவலா டப்பிள் ஓகேங்களா? ரைட். அப்படின்னு போட்டேன்னா டப்பிள் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் ஒரே மாரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ஸ் லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உப்ஸ் 5ன்னு போட்டேன். ரைட் ஓகே. 5 அப்படின்னு போட்டிங்கன்னா, ஜூனுன்னு வரும். ஓகேங்களா? அதாவது 6வது மாசம். ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ, இங்க வந்து மந்த்ஸ் அதே மாரி போட்டுட்டு, நம்ப வந்து இங்க 5 அப்படின்னு போட்டோம்னா, நம்மளுக்கும் வந்து இங்க இதே தான் வரும். ஜூன் தான் வரும். ஓகேங்களா? அண்ட் மேபி லைக் இங்க வந்து மந்த்ஸ் லிஸ்ட் அ ஒரு ஃபர்ஸ்ட்டு 5 மந்த்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ, இந்த மாரி எடுக்கிறோம்னா, இது இப்படி தான் வரும். அண்ட் தென் அதே மாரி இங்க வந்து மந்த்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு 5 எடுத்தீங்கன்னா, இப்படிதான் வரும். ஸோ எல்லா வகையிலயும் வந்து சேம் தான். ஓகேங்களா? பட் என்னன்னா, இப்போ மந்த்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா? இப்போ வந்து அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? லிஸ்ட் ஓகே. லிஸ்ட் அப்படின்னு லிஸ்ட் நான் பாட்டுக்கு சும்மா வந்து இந்த மாரி நான் போடுறேன். இப்போ 0 அப்படின்னு போட்டு, ஆம், ஆ எந்த மாசம்? சித்திரை தானே தமிழ் மாசம். ஓகே. ஸோ சித்திரை ஓகேங்களா? இந்த மாசத்துல இருந்து தானே தமிழ் வருஷமே ஆரம்பிக்குது. இந்த மாரி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ரைட். இது ஓகே. இப்போ வந்து நான் மந்த்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சித்திரை, பிப்ரவரி அப்படின்னு. ஆக்சுவலா சித்திரை வந்து ஜனவரி போது வராது. அது வேற விஷயம். ரைட். ஸோ ஆம் அது வந்து ஏப்ரல் மாசத்துல வரும்னு நெனைக்கிறேன். தமிழ் வருஷ பொறப்பு அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துலேருந்து வரும்னு நெனைக்கிறேன். பட் ஓகே. லுக் இது வந்து ஓகே. பட் நான் இதே வந்து நான் மந்த்ஸ் கிட் மந்த்ஸ் கிட்ட பண்ணேன்னா, அதாவது இது வந்து ஒரு டப்பிள். இது பண்ணேன்னா, இது வந்து தப்புன்னு காட்டும். அதாவது லிஸ்ட்ட வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஆனா டப்பில வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு புது எலிமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து மந்த்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால வந்து ஒரு அப்பெண்ட் பிபிஇஎன்டி அப்பெண்ட் வேற என்ன போடுறது? சும்மா வைகாசி அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? வைகாசி. ஸோ அந்த மாரி போட்டேன்னா, இப்போ வந்து மந்த்ஸ் லிஸ்ட்ல வந்து அ அ 13 மாசம் ஆயிடும். ஓகேங்களா? மந்த்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா? ஸோ 13 மாசம் ஆயிடும். ரைட்? ஓகே. பட் இதுவே நான் இதே வந்து நான் மந்த்ஸ் கிட்ட பண்ண நெனச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டப்பிள் இது. ஓகேங்களா? இது முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். நிச்சயமா வந்து இப்போ மாசம் 12 தான். ஆங்கில மாசம் 12 தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் இதுதான் வந்து ஆங்கில மாசம் தெரியும். இது எதுக்கு வந்து ஒருத்தர் மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அந்த மாரிலாம் வந்து நீங்க டப்பில வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒண்ணு மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டப்பில வச்சுக்கலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே லிஸ்ட் இப்படியோ அப்படியே தான். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப்ல யூஸ் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இத வந்து சார்ட்டும் பண்ணலாம். இப்போ வந்து சார்ட்டட் அப்படின்னு நான் போட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மந்த்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, இந்த மாரி வந்து வரும். ஓகேங்களா? பட் அஃப்கோர்ஸ் மந்த்ஸ சார்ட் பண்ணி பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஜான்வரி தான் வந்து முதல் மாசம். ஓகேங்களா? அப்படின்னு. ரைட். ஸோ ஆங்கில மாதத்துப்படி ஓகேங்களா? நான் சொல்றேன். அதான் ஆங்கில வருடப்படி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாரி. பட் இதே மாரி நீங்க மந்த்ஸ் லிஸ்ட்டையும் சார்ட்டட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்கோர்ஸ் நான் மந்த் லிஸ்ட் வந்து நான் திருப்பி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப மாத்திட்டேன். ஸோ இப்பயும் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்களா? நான் இத வந்து மாத்திட்டேன். ஸோ அந்த மாரி. ஸோ இப்போ நான் இதையும் வந்து சார்ட்டட் அப்படின்னு போட்டேன்னா, SORTED அப்படின்னு போட்டு, இங்க வந்து மந்த்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் போட்டேன்னா, இங்க வந்து அதே தான் வரும். ஆனா இங்க பாருங்க லைக் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சார்ட்டட் வந்து இது வந்து இதுவா தான் வருது.
ஒரு லிஸ்ட்டா தான் வருது. ஓகேங்களா? ரைட். இப்ப நான் எடுக்கிறேன். இது வந்து டப்பிள். இத தான் சார்ட் பண்ணியிருக்கோம். ரைட். ஓகே. சார்ட் பண்ணியிருக்கோம். இத வந்து நான் டைப் போடுறேன். டைப் அப்படின்னு கொடுத்து இது நான் போடுறேன். இது வந்து லிஸ்ட்டா தான் வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படின்னு ரைட். ஏன்னா ப்ரோகிராம் வந்து இது வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் எடுத்து உள்ள வந்து மாத்தி அமைச்சிடுச்சு. எதெல்லாம் மாத்தி அமைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இதுதான். அது பேர் என்னங்க ஒரு லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ என்ன சொல்றது? இங்க வந்து மந்த்ஸ் ஆஃப் ஓகே. ஆனா இங்க வந்து மந்த்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு போட்டா, இது வந்து ஸ்டில் வந்து டப்பிளா தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து டைப் அப்படின்னு போட்டோம்னா, இங்க வந்து மந்த்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு போட்டோம்னா, இதுவும் டப்பிளா தான் வருது. ஓகேங்களா? ஆர் இந்த மாரி போடலாம். இப்போ வந்து எல்லா மாசம் வந்து நம்ப ஆ வாட் டு சே அ இது வந்து போட்டா எல்லாமே வரும். இப்படி போட்டா எல்லா மாசமும் வரும். பட் ஆனா நான் இதுலேருந்து 2வது மட்டும் எடுக்கிறேன். அதாவது ஜனவரி, மார்ச் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரைட். இதுவும் டப்லா தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ரைட். பட் ஆனா சார்ட்டட் வந்து இந்த மாரி தான் தரும். ஓகேங்களா? ரைட். ஸோ அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ யா. இது ஏன்னா இந்த சார்ட்டட் வந்து உள்ளுக்குள்ள பண்ற வேலை. ஓகேங்களா? அது வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி, அந்த லிஸ்ட்ல வந்து இது வந்து ஒவ்வொன்னா வந்து ஆர்டர் பண்ணி அதுக்குள்ள வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சார்ட்டட் வந்து இந்த மாரி வந்து வெளில அனுப்புறது வந்து இதுவா தான் அனுப்பும். இதுவரைக்கும் நான் சார்ட்டட் பத்தி நான் பேசினதே இல்லன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ சீரிஸ்ல. பட் சார்ட்டட்னா என்னன்னா, ஒரு அரே தந்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் வந்து நீங்க தந்தீங்கன்னா, அத வந்து அழகா வந்து சார்ட் பண்ணி, ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அந்த மாரி சார்ட் பண்ணி வெளில அனுப்பும். ஓகேங்களா? நம்பர்ஸையும் சார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ யாஹ்! ஸோ இப்ப டப்பிள்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. லைக் இத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் மத்தபடி இதுலேருந்து பிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், வேற எல்லாமே பண்ணலாம். அதாவது நீங்க அரேல வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து என்னென்னலாம் பண்றீங்களோ, அத வந்து நீங்க பிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நிச்சயமா வந்து இது மட்டும் பண்ண முடியாது. லைக் நீங்க ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணவோ, ஆர் டெலீட்டும் பண்ண முடியாது. இப்போ வந்து அ மந்த்ஸ் ஆஃப் 7ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இதுவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அத வந்து மாடிஃபையே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ண கூடாதோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய 12 ஆங்கில மாதங்கள் இத சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆர் வார நாட்கள் அந்த மாரி இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த மாரிலாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே கூடாதோ. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான். மத்தபடி இதோட பிஹேவியர் வந்து எக்ஸாக்ட்டா வந்து லிஸ்ட்டுக்கு எப்படியோ அதே தான் வந்து இதோட பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொளியில. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.